கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் அற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வேத வாக்கு, கர்த்தர் கூறுகிறார். கர்த்தர் என்ன கூறுகிறார்? இன்றைக்கு அநேக மக்கள் அநேக காரியங்களை தங்களுடைய நண்பர்களிடத்திலே, உறவினர்கள் மத்தியிலே, பெற்றோரிடத்திலே ஒரு சில காரியங்களை சொல்வார்கள். அதுபோல கர்த்தர் கூறுவதான காரியத்தை குறித்து ஒரு சில 7 குறிப்புகளை குறித்து நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். முதலாக பார்க்கும்போது கர்த்தர் கூறுகிறது என்னவென்று கூறுகிறான்னு சொன்னால், நான் உன்னுடன் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், மனிதர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் நான் உன்னுடைய கூட இருக்கிறேன் என்று அவர் நமக்கு சொல்லுகிறார். ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று இந்த வேத வசனம் சொல்கிறது. அந்த வசனம் இப்படியாக சொல்கிறது, நான் உன்னுடைய கூட இருக்கிறேன். அதனாலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறபடினாலே நீ பயப்பட தேவையில்லை. உன் வாழ்க்கையில் இருக்கிறதான எதிர்காலத்தை குறித்ததான கேள்விக்குறிகளுக்கு நீ பயப்பட தேவையில்லை. வியாதியை கண்டு நீ பயப்பட தேவையில்லை. அவைகளை கண்டு எதிர்காலத்தை குறித்து, தேவைகளை குறித்து, கஷ்டங்களை குறித்து, வருத்தங்களை குறித்து நீ திகையக்கூடாது, தயங்கக்கூடாது. அவைகளிலிருந்து நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நம்முடைய கைகளை பலப்படுத்துவார், நம்முடைய வேலை ஸ்தலங்களை பலப்படுத்துவார், பலப்படுத்தி நமக்கு சகாயம் உதவி செய்வார் என்று சொல்லி இந்த வேதவசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவர் நம்மை பார்த்து சொல்கிறார். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறதான வார்த்தை, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக பார்க்கிறோம், நான் உன்னில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் முதலாவது பார்க்கும் பொழுது உன்னுடன் இருக்கிறேன் என்று சொன்னார். இரண்டாவதாக உன்னில் இருக்கிறேன், நான் உன்னில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 1 யோவான் 4 அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்கிறது, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நாம் ஜெயிக்கும்படிக்காக உலகத்திலே இருக்கிறதான சூழ்நிலைகள், உலகத்தில் இருக்கிறதான கஷ்டங்கள், போராட்டங்கள், இவைகளெல்லாம் நாம் ஜெயிக்கும்படிக்காக, வெற்றியை பெறும்படிக்காக கிறிஸ்து நமக்குள் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கிறிஸ்து நமக்குள் இருக்கிறேன் என்று அவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். பிரியமானவரே, நாம் அவைகளை கண்டு சோர்ந்து போகக்கூடாது. உலகத்தில் இருக்கக்கூடியதான சூழ்நிலையை கண்டு, உலகத்தில் இருக்கிறதான மனிதர்களை கண்டு, உலகத்தில் இருக்கிறதான போராட்டங்களை கண்டு, நெருக்கங்களை கண்டு நாம் சோர்ந்து போகவே கூடாது. ஏன்னு சொன்னால், உலகத்தை ஜெயித்ததான இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். அவர் சொல்கிறார், உங்களில் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே பார்க்கணும். நமக்குள் இருக்கிறார். எப்பொழுது இருப்பார் அவர்? நாம் அவரை அழைக்கும் பொழுது, ஆண்டவரே, நீர் எனக்குள் இருந்து என் வாழ்க்கையை மாற்றும், என் வாழ்க்கையை சிறப்பாக்கும், என் வாழ்க்கையை நேர்த்தியாக மாற்றும், நான் ஜெயிக்கக்கூடியவனாக என்னை மாற்றும் என்று கேட்போம் என்று சொன்னால், அது இயேசு கிறிஸ்து நமக்குள் இருந்து வெற்றியை தரும்படிக்காக, ஜெயத்தை தரும்படிக்காக, உலகத்தை ஜெயிக்கும்படிக்கான பலனை தருவார் என்று இந்த வேதவசனம் சொல்கிறது. மூன்றாவதாக பார்க்கிறோம், உனக்காகவே இருக்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்காகத்தான் அந்த ஆண்டவர் நமக்காகவே தான் இருக்கிறார் என்று இங்கு வேதவசனம் சொல்கிறது. ரோமர் 8 அதிகாரம் 31 வசனம் இப்படியாக சொல்கிறது, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அவர் நமக்காக நம் பட்சத்தில் இருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அவர் நம் பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னால் நமக்கு விரோதமாக எந்த ஒரு சூழ்நிலையும், எந்த ஒரு காரியமும் மேற்கொள்ள முடியாது. என்று சொன்னால், நம் பட்சத்தில் இருக்கிறவர் அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், வானத்தையும் பூமியையும் அவைகள் உள்ளதான எல்லாவற்றையும் உண்டாக்கினதான தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். சாதாரணமாக அது உலகத்தில் வாழ்கிறதான மனிதர்கள் சொல்லுவார்கள், அவருடைய செல்வாக்கை குறித்து, அவருடைய படைபலத்தை குறித்து, அவர்களுக்கு தெரிந்த உற்றார் உறவினர்களை குறித்து, அவருடைய குலத்தை குறித்து பெருமை பேசுவார்கள். நான் இந்த ஜாதியான், எனக்கு இவரை தெரியும், எனக்கு இந்த அரசியல்வாதியை தெரியும், எனக்கு இந்த போலீஸை தெரியும், இந்த கலெக்டரை தெரியும் சொல்லி பெருமை பேசுவார்கள். அதை காட்டிலும் அண்ட சராசரங்களை உண்டாக்கினதான தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஆகையினால் நாம் கவலைப்பட தேவையில்லை, நாம் பயப்பட வேண்டியதே இல்லை. வசனம் சொல்லுகிற பிரகாரமாகவே ஆண்டவர் சொல்கிறார், உனக்காக
உனக்காகவே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். நான்காவதாக பார்க்கும்போது நான் உனக்கு முன் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார் இங்கு நான்காவதாக பார்க்கும்போது நான் உனக்கு முன்பாக இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். முதல் பார்க்கும்பொழுது அவர் இப்படியாக சொன்னார், நான் உன்னுடன் இருக்கிறேன்னு சொன்னார். இரண்டாவதாக நான் உன்னில் இருக்கிறேன்னு சொன்னார். மூன்றாவதாக உனக்காகவே நான் இருக்கிறேன் என்று சொன்னார். நான்காவதாக பார்க்கிறோம், நான் உனக்கு முன் இருக்கிறேன். நமக்கு முன்பாகவே அவர் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார். யாத்திராகமும் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் அதற்கு ஆதாரமாக பார்க்கும். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார் என்று வசனம் சொல்லுது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு அவர்கள் பிரயாணம் பண்ணி போகும்பொழுது அவருடைய வாழ்க்கையிலே அவர்களை பாதுகாக்கும்படியாக, அவர்கள் தேவையை சந்திக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக கடந்து சென்றார் என்று அந்த வசனம் குறிப்பிடுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கூட, இந்த பூமியிலே வாழ்கிற நாம் கூட பரலோக கானானை நோக்கி பிரயாணம் பண்ணுகிற நாம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கப்பட, பாதுகாக்கப்பட நமக்கு முன்பாக அவர் கடந்து செல்கிறார். ஏன் நமக்கு முன்பாக கடந்து செல்கிறார்? நமக்கு முன்பாக இருக்கிறதான கோணலானவைகளை செவிப்படுத்தத்தக்கதாக, கரடு முரடான பாதைகளை சரி செய்யத்தக்கதாக, நமக்கு முன்பாக நம்முடைய கண்களுக்கு மறைவாய் வைக்கப்பட்டிருக்கிறதான கண்ணிகளிலிருந்து நாம் விலக்கப்பட, பாதுகாக்கப்பட அவர் முன்பாக செல்லுகிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாது. நமக்கு முன்பாக செல்லக்கூடியதான ஒரு தேவன் நமக்கு உண்டு. நாம் உற்சாகமாய் காணப்படுவோம், சந்தோஷமாக மகிழ்ச்சியாய் காணப்படுவோம். ஏன்னு சொன்னால், நாம் பண்ணுகிறதான பிரயாணங்களிலே அவர் நமக்கு முன்பாக இருக்கிறேன் என்று அவர் இங்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஐந்தாவதாக பார்க்கும், நான் உனக்கு பின்னாக காவலனாக நிற்கிறேன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவர் முன்பாக போகிறவர் மாத்திரமில்லை, நமக்கு பின்னாக காவலனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடிப்போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகாலே உங்களை காக்கிறவராக இருக்கிறார். அவர் முன்னாடியும் போகிறார், பின்னாடியும் இருந்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அநேக நேரங்களில் நாம் ராத்திரி நேரங்களே, இரவு நேரங்களே பிரயாணமாய் கடந்து போகும்பொழுது நம்முடைய கண் முன்பக்கமாக இருக்கிற அப்படின்னாலே முன்பு தெரியக்கூடியதான காரியங்களை பார்த்து நாம் சுலபமாக கடந்து செல்வோம். ஆனால் பின்னாடி தெரியக்கூடியதான காரியங்களை நாம் பார்க்க மாட்டோம், தெரியாது. ஆனால் இருப்பினும் ஒரு திகில், ஒரு பயம், பின்னாடி ஏதாவது என்ன தாக்கிருமோ, பின்னாடி இருளாக இருக்கிறது என்ற ஒரு அச்சத்தோடு கூட, ஒரு பயத்தோடு கூட மக்கள் காணப்படுவார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உனக்கு பின்னாக இருந்து என்ன செய்கிறேன், உன்னை காக்கிறேன், பாதுகாக்கிறேன். எந்த ஒரு சந்துக்களோ மிருகங்களோ உன்னை தாக்காதபடிக்கு, மனிதர்களோ உன்னை தாக்காதபடிக்கு, பிசாசுகளோ உன்னை தாக்காதபடிக்கு முன்னும் பின்னுமாக இருந்து நம்மை பாதுகாக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். ஆகினால் நாம் பயப்பட தேவையில்லை. ஆறாவதாக பார்க்கிறோம், நான் உன் அருகில் இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கிற அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் நமக்கு சமீபமாகவே இருக்கிறார். நாம் எப்பொழுதெல்லாம் அவரை கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நம் சமீபத்திலே இருக்கிறார். அவர் சமூகம் நம்மோடு கூட கடந்து வருகிறது. நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவர் நோக்கி வேண்டிக் கொள்ளும்போது, செபிக்கும் பொழுது, வேதம் வாசிக்கும் பொழுது, தேவனை ஆராதிக்கும் பொழுது, தொழுது கொள்ளும் பொழுது, தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம் அருகிலே இருக்கிறது. அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம் நம்முடைய அருகிலே இருக்கிறது என்று இந்த வசனம் சொல்லுது. கடைசியாக பார்க்கும் பொழுது, ஏழாவதாக நான் உன்னை சுற்றி இருக்கிறேன். இந்த வசனம் எப்படியாக சொல்லுகிறது. யோபு 1ஆம் அதிகாரம் 10 வசனம் சொல்லுகிறது, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலடிக்கவில்லையா? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவையெல்லாம் தொடுவீரானால், அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்று சொல்லுதான காரியத்தை பாருங்க. இங்கே பிசாசு யோபுவை குறித்து தேவனிடத்தில் சொல்லுகிறதான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது.
யோபையும் அவனுடைய குடும்பத்தையும் நீ வேலி எடுத்து பாதுகாத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதனால் அவன் நிம்மதியாக இருக்கிறான். உன்னுடைய பாதுகாக்கிறதான அந்த வேலையை விலக்கி விடுவில் சொன்னால் அவன் உண்மை நேசிக்க மாட்டான், உண்மை விட்டு விலகி விடுவான்னு சொல்லி அவன் பிசாசு தேவனிடத்தில் சொல்கிறதான காரியத்தை பார்ப்போம். ஏன்னு சொன்னால் பிசாசானவன் யோபையை தொட முடியாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவர் அவனை சுற்றி வேலையெடுத்து பாதுகாத்தார் என்று அவனே சத்துருவே சொல்லுகிறதான காரியத்தை பார்க்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நம்மை வேலையெடுத்து பாதுகாக்கிறார். நம்மை சுற்றிலுமாக தேவ தூதலை கொண்டு இரத்த கோட்டைக்குள்ளாக நம்மை மூடி பாதுகாக்கிறார். எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு, வியாதி, பலவீனம், சோர்வுகள், அசதிகள் ஒன்றும் அணுகாதபடிக்கு, தீய சக்திகள், சந்துக்கள் அணுகாதபடிக்கு, பொல்லாத மனிதனுடைய எண்ணங்கள், பொல்லாத கிரியைகள் நம்மை அணுகாதபடிக்கு வேலி அடுத்து நம்மை பாதுகாக்கிறார். பிரியமானவர்களே, நாம் சோர்ந்து போக தேவையில்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் நம் மீது எவ்வளவு அக்கறை கொண்டவராக இருக்கிறார், நம் மீது எவ்வளவு அக்கறை உள்ளவராக, இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்று பார்க்கும்பொழுது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது, எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னுடன் இருக்கிறேன், நான் உன்னில் இருக்கிறேன், நான் உனக்காகவே இருக்கிறேன், நான் உனக்கு முன் இருக்கிறேன், நான் உனக்கு பின்னாக காவலனாக இருக்கிறேன், நான் உன் அருகில் இருக்கிறேன், நான் உன்னை சுற்றிலும் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கார். பிரியமானவர்களே, ஆகிய நாம் சோர்ந்து போக தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. நிச்சயமாகவே அவர் வாக்கு பண்ணின வசனத்தின்படியே, வார்த்தைகளின்படியே நம்மை தொடர்ந்து வழி நடத்துவார். அந்த பரமக்காரனை காணும் வரைக்கும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த திட நம்பிக்கையோடு கூட நாம் தொடர்ந்து கர்த்தரை நோக்கி நாம் பிரயாணம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இப்படிப்பட்டதான வேத வசனங்கள் நாம் வாசிப்போம், நேசிப்போம், அவைகளுக்கு நம்மை விட்டு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.